அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதய தெய்வன் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவரின் கோடான கோடி இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர், கழக பொதுச் செயலாளர் BSNL ஆர் ராஜா, என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன். இன்று தினத்தந்தி நாளிதழில் நான் ஒரு வினோதமான போராட்டத்தை பார்த்தேன். தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் தொழிலாளர்கள் போராடப்படுகிறார்கள், அவர்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த போராட்டம் ஒரு உதாரணம். அரசு துறையில் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள், அவர்களுக்கு போதுமான அகவிலப்படி வழங்கப்படவில்லை. அதுவும் எங்கும் இல்லை, சென்னை போக்குவரத்து துறை. அவர்களுக்கு ஒரு 3 அகவிலப்படி ஏற்றப்பட வேண்டும், ஏற்றப்படவில்லை. அவர்கள் அதிகாரி மத்தியில் எத்தனையோ முறையை பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை கொஞ்சம் கூட தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை. அவர்களுக்கு என்ன, அவர்களுடைய உல்லாசம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய அரசியல், அவர்களுக்கு என்ன தேவை என்று தான் அவர்கள் பார்க்கின்றார்களே தவிர மக்களை பற்றி கொஞ்சம் கூட அவர்கள் சிந்திப்பதில்லை. அதற்கு அவர்கள் நேரமும் ஒதுக்கப்படுவதில்லை. இந்த அப்பாவி தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். அதுவும் எந்த முறையில்? காலையிலிருந்து மதியம் வரை முழுமையான ஆடை அணிந்து போராட்டம். அதன் பிறகு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அதன் பிறகு அவர்களுடைய சட்டையை, அவருடைய முழுக்கால் சட்டையை, பேண்ட்டை கழட்டி அரணிக்கரோடு இன்று போராடுகிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு என்ன வாழ்வுரிமை இருக்கின்றது பார்த்தீர்களா தமிழ்நாட்டில்? சற்று சிந்தியுங்கள். அவர்கள் தொழிலாளர்கள், அவர்களுக்கு தேவையானதை அரசு செய்து கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. இவர்கள் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்க போவதில்லை, அது யாரும் நினைப்பதும் இல்லை. ஏதோ அவர்களுடைய பணத்தை எடுத்து கொடுப்பது போல் அவர்களுக்கு ஊதியம் கொடுப்பதாக நினைத்து கொண்டு, அவர்களுக்கு அகவிலப்படி கொடுப்பதாக நினைத்து கொண்டு, அவர்களுக்கு ஊக்கத்தொகை போனஸ் கொடுப்பதாக நினைத்து கொண்டு அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அதோ இப்பொழுது வரப்போகின்றது தை திருநாள். அந்த பொங்கல் நாளில் நாங்கள் இலவசமாக வழங்கப்பட்ட யார் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் மக்கள் அதெல்லாம் கேட்டாங்களா? எனக்கு இதெல்லாம் எடுத்து கொடுங்க, அப்போ தான் நாங்கள் உங்களை ஓட்டு போடுவேன்னு கிடையாது. அவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்கள் தவறு செய்யப்படுகிறீர்கள். தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே அந்த நிர்வாகிகளுக்கு, போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டத்தை உடனே அரசு கண்காணித்திருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது என்ன பத்திரிகைகள் கொடுக்கப்படுகிறார்கள்? 26ஆம் தேதி நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். இதுக்குன்னா 4 கிழமை ஒரு தொழிலாளருடைய போராட்டத்தை நீங்கள் உடனடியாக சீர் செய்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. இதில் நேரங்காலமே கொடுக்கக்கூடாது. அதுவும் பேசிட்டு அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் தான் அதை பற்றி நாங்கள் முடிவெடுப்போம். அதங்காட்டி அவன் உயிர் போயிடும். ஆனால் இந்த அப்பாவி மக்கள் அவன் தானே ஓட்டு போட்டான். ஓட்டு போட்டதனுடைய விளைவு இவை அனைத்தும் சந்திக்க வேண்டும். போராட்டம் என்பது தொழிலாளர்களுக்கு உடனடி கொடி எந்தெந்த துறை இருக்கிறதோ அந்தந்த துறையினுடைய மந்திரிகள் அவர்களுடைய குறைகளை உடனடி தீர்த்து அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் இதுவரையும் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கின்றதா? கிடையாது. தொழில் வளத்திலோ, கல்வி வளத்திலோ, மருத்துவ வளத்திலோ, ஒரு ஆராய்ச்சி வளத்திலையோ, ஒரு இயற்கையான மாற்றத்திலேயோ, மாணவர்கள் விளையாட்டுத்துறையில் அதில் ஒரு மாற்றம் இருக்கின்றதா? எதுவும் கிடையாது. ஏதோ இப்போது செஸ்ஸில் வெற்றி பெற்றார், அவருக்கு நான் 5 கோடி கொடுக்குறேன், அது தப்பு இல்லை, கொடுக்கலாம். ஆனால் அந்த விளையாட்டு வீரர்களை எப்படி அவர்கள் நடைமுறை கொண்டு அவர்கள் உலகம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும். அந்த மாணவ சமுதாயத்துக்கு எப்படி நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை
அரசு கவனமாக செயல்பட வேண்டும். ஆனால் இன்று அரசு அப்படி செய்யப்படவில்லை. இன்று மக்கள் பின்தங்கிய நிலையில்தான் இருக்கின்றார்கள். இதில் வேறு ஜாதி வாரியாக அது எனக்கு ஒன்றுமே புரியல. மனுஷன் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதில் என்ன ஜாதி வாரி? சமநிலைப்படுத்து, சமத்துவம் படுத்து. என்ன நீங்கள் பகுத்தறிவாதன்றீங்க, நாங்கள் சீர்திருத்தவாதன்றீங்க. இதை எப்படி நீங்கள் பிரிவினைப்படுத்தலாம்? அதெல்லாம் தேவையில்லாதது. இன்று தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கின்றதா என்று கேட்டால் கிடையாது, தலை குனிந்து தான் இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்தும் உள்ளது, இல்லாததே கிடையாது, இருக்குது. அதை நிர்வாகம் சரிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. அதான் எல்லாம் மேலே உட்காந்துன்னா அவன் லஞ்சத்துக்கு சொந்தக்காரனாரா, அப்புறம் எப்படி அவன் நல்லதை செய்வான்? 234 சட்டமன்றத்தையும் சீராக அமைக்கப்படலாம். மக்கள் கொடுக்கும் வரிப்பணத்தை அதை முறையாக பெற்று மாதம் 1 லட்சம் ரூபாய், அந்த 1 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு நீங்கள் மக்களுக்கு ஊழியம் செய்தால் இந்த நாடும் செழிக்கும், பூமியும் வளமாக இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. நாட்டை கொள்ளையடிப்பது, நீங்கள் சுகமாக வாழ்வது, இதுதான் இன்றைக்கி இதுதான் நடந்துட்டு வருது. இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களை ஏதாவது அவர்களுக்கு ஒரு முன்னோடியாக வாழ்க்கையில் மாறுவதற்கு வழி செய்திருக்கிறீர்களா? இல்லை கல்வித்துறையிலாவது, இல்லை விளையாட்டுத்துறையிலாவது, ஒரு மருத்துவத்துறையிலாவது, ஒரு ஆராய்ச்சி துறையிலாவது, இல்லை விவசாயத்துறையிலாவது, அனைத்து துறையும் இருக்கின்றது. அந்த அனைத்து துறையும் இன்று தலை குனிந்து தான் இருக்கின்றதே தவிர தலை நிமிர்ந்து வாழவில்லை. காரணம் லஞ்சம், லஞ்சம், லஞ்சம். அடிக்கிறது கொள்ளையோ கொள்ளை உங்கள் பிள்ளைகளுக்கு. இந்த அப்பாவி மக்கள் வாழ்ந்து மடிவது இதுங்களுடைய தொல்லை. இதுதான் நடக்குது இன்றைக்கி நீங்கள் என்ன மாற்றத்தை கொடுத்துருக்குறீங்க? இல்லை இந்த மக்களாவது சிந்தித்து நாம் ஏன் இப்படி அடிபட்டு வாழ வேண்டும், நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் யாரும் நினைப்பதில்லை. நமக்கு தேவையானவைகள் அனைத்தும் இருக்குது. அதை முறைப்படுத்தி செயல்படுத்தினால் இந்த நாட்டுக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது. அரசியல்வாதினாங்க மானத்துலேருந்தாங்க குச்சான் கிடையாதுங்க. நீங்கள் தாங்க அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தீங்க. அந்த அதிகாரத்தை அவன் வாங்கிக்கின்னு உங்களை அடிமையாக்கி கிடக்குறான். இதை விட கொடுமை எதுவும் நாட்டில் இருக்குமா? கிடையாது. அன்றைக்கி வெள்ளைக்காரங்கிட்ட அடிமைப்பட்டு வாழ்ந்தோம், அவங்ககிட்ட நாம் அடிமைப்பட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நடந்தோம். இன்று அப்படி அல்ல. நாம் சுதந்திரமும் அடைந்தவர்கள். ஆனால் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்துக்கு மேலாகியும் இன்னும் நாம் அடிமைகளாக தான் இருக்கின்றோம். கேட்டால் அவர் பணம் கொடுக்குறாருப்பா, நான் ஓட்டு போடுறேன்ப்பா, அதை சொல்கிறானே அவனுக்கு கொஞ்சம் கூட வாய் கூசுறதே கிடையாது. அவன் அடிமையாயிட்டான். அவன் பணம் கொடுத்தா நான் வாங்கிக்கணுன்றான். யார் விட்டு பணத்தை கொடுத்தான்? உங்கள்கிட்ட கொள்ளடித்த பணத்தை தானே அவன் கொடுக்குறான். இல்லை ஒரு மாமன்றத்திலையோ, ஒரு சட்டமன்றத்திலையோ, ஒரு நாடாளுமன்றத்திலையோ இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்தானே? எந்த சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாமன்ற உறுப்பினர், மாநகர மேயர் விரல விடுங்க. வரும்போது ஒன்றும் இல்லாத இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு காரு, பங்களா, வீடு, தோட்டம், துறவு, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய, ஏன்னா அவங்க காலகாலமாக இருந்தாங்கன்னா கேட்டானாக்கா அவர் தோட்டத்தில் போய் ஓய்வு எடுக்கிறார். ரொம்ப நாட்டுக்காக ரொம்ப போராடி அவர் உயிர் கொடுத்து வாழ்ந்தாரல்ல, அதுக்காக அவர் ஓய்வு பெற்றுக்கிறார். இதெல்லாம் கேட்கவே அருவருப்பாக இருக்குது. அன்று சுதந்திரத்துக்காக மகாத்மா காந்தி அவர்கள் தனி ஒரு மனிதனாக களம் இறங்கினார். அவருடன் இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள். ஏன்? அந்நியனிடம் நம்முடைய நாட்டை மீட்க வேண்டும் என்பதற்காக. சுதந்திரம் அடைந்தது, மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்களா? அதேபோல் மக்களை கொத்தடிமையாக நடத்தி கொண்டிருந்தால் மேல்தட்டு வகுப்பினர், அதை பார்த்து வெகுண்டெழுந்தார் அண்ணல் அம்பேத்கர்.
அவருக்காக போராடவில்லை, அவருக்காக அதை படிக்கவில்லை. இந்த நாட்டு மக்கள் நலம் பெற வேண்டும், அவர்கள் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தையே மாற்றினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்தார். அவர் படிக்காதவர். அவர் கல்லணையை கட்டினார், கல்வி அறிவு பசி கொடுத்தார், மதிய உணவு கொடுத்தார். அவருக்காக செய்யவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மக்கள் மௌடிகத்தனமாக இருக்கின்றார்கள், நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்காக பகுத்தறிவாதத்தை பரப்பினார். இந்த மக்களுக்கு நல்லதை செய்தார், நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். அவருக்காக செய்யவில்லை. மறைந்தும் மறையாமல் மங்காமல் ஒளி வீசி கொண்டிருக்கும் வங்க கடலோரம் காஞ்சி மன்னன் இடபாகத்தில் துயில் கொண்டிருக்கும் நம் தங்க தலைவன் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் பல திட்டங்களை இந்த மக்களுக்காக 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்தினார். அவர் செய்யாத திட்டங்களே அல்ல, அவருக்காக செய்யவில்லை, மக்களுக்காக தான் அவர் செய்தார். இந்த 3 தலைவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 10 பைசா சம்பாதிக்கவில்லை, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 10 பைசா சம்பாதிக்கவில்லை. இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சம்பாதித்ததை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று அப்படி அல்ல. இதை நான் பல முறை பதிவில் போடுகிறேன். இது அவர்களுக்கு இன்றைக்கி எம்ஜிஆர் தொண்டன் சொல்கிறாங்களே, ரொம்ப வருத்தமாகுது. புரட்சி தலைவர் என்ன சொல்லுகிறாரு, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், பிறர் உரிமை பொருளை தொடமாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்லாம் என்ன பண்ண, அவன் பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சு வச்சுக்கிறான். எடப்பாடியிலேருந்து இபிஎஸ்லேருந்து அனைத்து திமுக காரனை விட அவன் மிஞ்சிட்டான். இவங்க பொதுநலவாதியா, நாங்கள் இந்த நாட்டை காப்போம், அவங்களை காக்கிறாங்க, மக்களை கீழே வீழ்த்துறாங்க. இது உண்மையான எம்ஜிஆர் தொண்டை உணர வேண்டாமா? எனக்கு ரெட்டலை தான் எனக்கு முக்கியம். சரி, ரைட்டு, ஒத்துக்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ரெட்டை. அப்போ அந்த ரெட்டலை பசுமையாக இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? 5 ஆண்டு காலம் முதல் நாடாளுமன்றத்தை பறி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் சட்டமன்றத்தை பறி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் மாநகரத்தை பறி கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் நான்தார் அப்படின்னு ஆளுக்கு சண்டை போட்டுக்கின்னு இப்போ முதலுக்கே மோசமாகிற கதையை நீங்கள் அந்த ரெட்டலைக்கே பங்கம் வருது. நீங்கள் உண்மையான கட்சிக்காரர்களா, எம்ஜிஆருடைய தொண்டனா? யாரும் கிடையவே கிடையாது. இப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக சொந்தக்காரராக அந்தம்மா கிடையாது. புரட்சி தலைவர் அந்த அம்மாவை இந்த இயக்கத்தில் உறுப்பினராக சேர்த்து அவங்க ஒரு துடிப்புள்ள பெண்மணியாக இருந்ததனால் அவங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்தார். அவங்க நல்லா பணியாற்றினார். அப்புறம் புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு ஒரு மாற்றம் அதுக்குள்ளே 2ஆக பிரிஞ்சுது. ஆனால் ஜானகி அம்மா புத்திசாலித்தனம் பண்ணி, இது நம் கணவர் உருவாக்கிய இயக்கம், இதை நாம் கெடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஜெயலலிதா அவர்களிடம், அம்மு இது என் கணவருடைய இயக்கம், நீயே தலைமை பொறுப்பு ஏற்று நடத்து என்று அந்த அம்மா அழகாக விலகிட்டாங்க. அவங்க அப்படி விலகினதுனால்தான் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருந்தது. இன்று பதவி கொடுக்குனாலும் பணம் தான், பதவி கொடுக்குனாலும் பணம் தான், எது கொடுக்குனாலும் பணம் தான். அங்கே நீ என்ன மக்களுக்கு நன்மை செய்வ சொல்? ஒரு வீடு கட்டினாலும் பணம் கொடுக்கணும், ஒரு அனுமதி வாங்கினாலும் பணம் கொடுக்கணும், ஒரு குடிநீர் வாங்கினாலும் பணம் கொடுக்கணும், ஒரு கல்வியில் சேர்க்கணும்னா பணம் கொடுக்கணும், ஒரு வேலையில் சேர்க்கணும் பணம் கொடுக்கணும், ஒரு மருத்துவத்தில் சேர்க்கணாலும் பணம் கொடுக்கணும். ஏன் சாகும்போதும் பணத்தை போடுகிறான், வாழும்போதும் பணத்தை போடுகிறீங்க? உங்களுக்கு தான் அரசாங்கம் பணம் கொடுத்த மக்கள் வரி பணம், அந்த வரி பணத்தை வாங்கிக்கணும், முறையாக செயல்படும். அதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. புரட்சித் தலைவர் அன்னிக்கா பண்ணார், தவறு என்பது தவறி செய்வது,
தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அதை யார் கடைபிடிக்கிறானிங்க? அந்த நாள் வரியிலே இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி அனைத்தும் தங்கத் தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை ஒரு சாசனமாகவே அந்த படத்தில் வைத்து விட்டார். இந்த நாட்டுக்கு தேவையான அது சாசனம், அதுதான் உயிரோட்டம், அதுதான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு. அது அனைத்தும் கீழே போட்டு கவுத்துட்டான். இது நமக்கு எடுத்துக்கிட்டாக்கா நாம் விளங்க மாட்டோம். மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தரை வரல காட்டுங்க. ஆனால் அந்த மக்கள் மனசில் என்ன பண்ணால், இல்லைப்பா அவன் தான்பா வருவான். அந்த ஒரு தாழ்வான மனப்பான்மையில் இன்னைக்கு மக்கள் போனதனால்தான் அரசியல்வாதிகளுக்கு கொண்டாட்டமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் அனைத்தும் இருக்குதுங்க, இல்லாததே கிடையாது. ஆனால் அவன் உண்மையானவனாக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அவனுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுறா போதாதா? அவனா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அங்கே படிச்சிட்டான்? யாராக இருந்தாலும் சரி, படித்தவனும் படிக்காதவனும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டால் அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அவன் ஒரு குடிமகன். அந்த தொகுதியில் அவனுக்கு நிற்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. அப்படி ஒரு சட்டத்தை கொடுக்கும்போது அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும்? அவன் ஜெயிச்சிட்டவனா அவ்வளோதான், அவன் கீழே பார்க்க மாட்டேன்றான், மேலே தான் பார்க்குறான். அவன் சொல்கிறது தான் சட்டம், அவன் சொல்கிறது தான் வேதம். ஆனால் இந்த அதிகாரிங்க விளங்காதன்னு ஒருத்தனும் நல்லவனே கிடையாது. அவனுக்கு யார் சம்பளம் கொடுக்குறான்டா அது நினைக்கிறதில்ல, அதை பற்றி கவலை இல்லை. அவன் தான் சம்பளம் கொடுக்குறான்னு அவனுக்கு நினைப்பு. படித்தவனும் அப்படி தான் இருக்கிறான், படிக்காதவன் எங்கே அதில் மாற போகிறான்? இப்படியே நடந்து கொண்டால் நிச்சயமாக நாடு மாற்றம் கொள்ளாது. தயவு கூர்ந்து புரட்சி தலைவருடைய கனவை யாரும் நிறைவேற்ற முடியாது. உண்மையான தொண்டனாக வர வேண்டும், பொதுநலவாதியாக இருக்க வேண்டும், எதற்கும் அவன் ஆசைப்படாதவனாக இருக்க வேண்டும். வரும்போதே அவன் பதவி பொறுப்பு ஏற்றுக்கினா எந்தெந்த பங்களாவை வாங்கலாம், எந்தெந்த நிலத்தை வாங்கலாம், இருக்கிற காணி எல்லாத்தையும் வாங்கிடலாம். போகும்போது எங்கே எடுத்து போய் வைக்க போகிறீங்க? 3 வேளை நிம்மதியாக சாப்பிட்டாலுமே இறைவன் நமக்கு கொடுத்த வரம். உடம்பு ஆரோக்கியம் இருந்தாலுமே அதுவே பெரிய நாம் கோட்டீஸ்வரன். யாராவது நான் இந்த மண்ணுக்கும் தமிழுக்கும் மக்களுக்கு நான் பணியாற்றுகிறேன் சொல்கிறேன்னா கிடையாது. என் சொந்த வாழ்க்கைக்காக தான் நான் போராடுகிறேன். பல தலைமுறை சேர்க்குறான். அந்த தலைமுறை நான் பார்க்க போகிறவன் அவன் அதை சேர்த்து வச்சுன்னா அவன் ஃபுல்லாக அதை விட மோசமாக. இதில் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. என் இளமை காலத்திலிருந்து அவரை நான் கண்காணித்து கொண்டுதான். அவர் ஒன்றுமில்லாத மனிதர், அவர் ஒன்றுமில்லாத மனிதர் அன்று. இன்று வானளவு இருக்கின்றார். ஆனால் அவர் சாதித்தது ஒன்றுமில்லை, பூஜ்யம்தான். அவர் சாதித்தது ஒன்றுமல்ல, பூஜ்யம்தான். இதை எல்லோரும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இன்று எத்தனையோ தலைவர் வந்துக்கிறாங்க, அவங்க பேர்லாம் விளங்குது. அந்த நேரத்துக்கு தான் பேரறிஞர் அண்ணா பெயர் விளங்குது, பெருந்தலைவர் காமராஜர் பேர் விளங்குது, அண்ணல் அம்பேத்கர் பேர் விளங்குது, மகாகவி பாரதியார் பேர் விளங்குது, வ.உ. சிதம்பரனார் பேர் விளங்குது, கொடிக்காத்த குமரன் பேர் விளங்குது. இப்படி பல தலைவர்கள். அவர்களில் முக்கியமான ஒரு தங்கத் தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவங்க எதையுமே எதிர்பார்க்கல. அவங்க முடிந்த வரை இந்த மண்ணுக்காக அவர்கள் வாழ்ந்து மறைந்தார்கள். இன்னும் எல்லோர் மனங்களிலும் அவர்கள் ஒளி வீசி கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்தால் அப்படிதான் வாழ வேண்டும். அது தலைவரை பாட்டார், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்.
இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அது இன்று உலகம் முழுவதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் சொல்லப்படுகிறது. இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், அரசியல் வந்தால் எதையும் சாதிக்கலாம், எல்லாம் ஏமாற்றலாம், எல்லாம் கொள்ளடிக்கலாம். நாம் சொல்கிறது தான். இதிலிருந்து இளைஞர்கள் வரணும், அரசியலுக்கு வரணும். இளைஞர்கள் வந்தால்தான் நாடு மாற்றம் கொள்ளும். இளைஞனே இன்றைக்கி என்ன பண்ணுறான், அம்மிக்கு நாத்துப்பா எக்கண்ணா கேட்டு போட்டோம், சுயநலமாயிட்டாங்க. அப்போ அரசியல்வாதி அவன் அதை விட சுயநலமாயிட்டான். இவங்களுக்கு என்னடா தேவை, பணத்தை கொத்தா போதும், ஓட்டு போட்டுருவோம், அவ்வளோதான், நம்ம கொள்ளடிக்கலாம் என்ற ஒரு மனப்பான்மை அவர்கள் அடிமனத்திலே ஆழமாக பதிந்து விட்டது. ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு பெருசு இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த எம்எம் ராமசாமி 15 தலைமுறைக்கு இருந்தது அவருக்கு. ஆனால் அவர் மறைந்த பிறகு 4 நாள் அவருடைய உடல் அங்கேயே இருந்தது. அவர் என்ன தவறு செய்தார், அது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையிலே இருந்தாங்க. அவங்க என்ன பாவம் செய்தாங்க? இந்த மக்களுக்காக பணி செய்தாங்களே, தப்பானவெல்லாம் பக்கத்தில் வச்சலாம், அதுதான் அவங்க செய்த தவறு. என்னை பொறுத்தவரையும் அவர்கள் பாவப்பட்ட பெண்மணியாக தான் நான் கருதுகிறேன். எல்லோரையும் வாழ வைத்தார். தவறானவர்களை, மக்கள் நிம்மதியாக இருந்தாங்க, தைரியமாக இருந்தாங்க. அது பெண்மணிகளாம் ரொம்ப தைரியமாக இருந்தாங்க, ஒன் மேன் ஆர்மியாக இருந்தாங்க. ஆனாலும் இருந்தும் தன் கட்சிக்குள் தவறானவர்களை அவர்கள் ஆளாக்கி விட்டதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் மறைந்தார். ஏன், அவங்க முதலமைச்சர் தானே, அவங்களுக்கு இல்லாத பாதுகாப்பா? அவர்கள் நினைத்திருந்தால் அவர்களை அடியோடு வேரோடு சாய்த்திருக்கலாம். ஆனால் அவர்களுடைய முடிவு காலங்கள் நெருங்கிவிட்ட காரணத்தினால் அதை பயன்படுத்தி அவரை வேரோடு சாய்த்து விட்டார்கள். மீண்டும் அது போன்ற ஒரு பெண்மணி வரப்போவதில்லை. இன்றைக்கி அவெல்லாம் கொள்ளடிக்கிறான், அவங்கக்கிட்டலாம் அப்படிலாம் இல்லை. யார் தப்பு பண்ணாலும் தூக்கி போட்டுருவாங்க, அனாவசியமாக தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அவரிடம் குனிந்து குனிந்து வாழ்ந்து அவரை காலி பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். நான் தங்கத் தலைவனுக்காக அந்த இயக்கத்தில் இருந்தேன். அதை அவர்கள் தலைமை பொறுப்பேற்று புரட்சித் தலைவருடைய இயக்கத்தை காப்பாற்றினார்கள். ஆனால் இன்று அந்த இயக்கத்தை தவிக்க விட்டார்கள். ஏன் சொல்கிறேன்னாக்கா, இன்றைக்கி அரசியலில் வர்றது மக்களுக்கு நல்லதை செய்ய தானே தவிர தனக்கு என்ன தேவைன்னு வரவே கூடாது. வந்தாக்கா அது நாடும் உருப்படாது, மக்களும் உருப்பட மாட்டாங்க. எல்லாமே சீர்குலைந்துடும், சட்டம் கெட்டுடும், நீதி கெட்டுடும், அதர்மம் தலை தூக்கும், நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. தனி ஒரு மனிதன் சுதந்திரமாக வாழ்வதற்கு வழி கிடையாது. ஒரு பெண் பிள்ளை அவள் தனியாக சுதந்திரமாக நடமாட முடியாது. இன்றைக்கி அது நடக்கலை. அவள் இங்கேருந்து வெளியே போனாலும் வரும்போது ஒன்று அவள் மானபங்கும் போது, இல்லை அவளை காலி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? தலைமையில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் அதை சரியாக செயல்படுத்தினால் அனைத்தும் பயப்படும். தலைவன் சரியில்லைனாக்கா அப்புறம் தொண்டை என்ன பண்ணுவோம்? தாறுமாறாக தான் நடக்கும். அனைத்திலும் தவறு நடக்குது. இந்த தவறை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இந்த எளியவன் அண்ணாவின் தம்பியாக இதயதேவ டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக நான் எவ்வளோ முயற்சி செய்கிறேன். என்ன எல்லாம் கேட்குறான், உன்னாலாம் முடியாது ராஜா, நீலாம் வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்றான். சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு ஆர்வம் வருது. நம்மளால முடியாதுன்றான புரட்சித் தலைவர் அன்றைக்கி கஷ்டப்பட்டதுனால தான் இந்த நாட்டையே ஆண்டார். அவர் இளமை பருவ காலத்தில் அவர் படாத கஷ்டம் இல்லை, அவமானம் எவ்வளோ அவமானப்பட்டுகிறாரு. ஒரு நாளைக்கு படப்பிடிப்பு கிடைக்குமா என்ற ஒரு நிலையெல்லாம் அவர் அவமானப்பட்டார். அதற்காக அவருக்கு அது கிடைக்காதனால அவர் கடற்கரையில் போய் தன் உயிரை மாய்ப்பதற்காகவே சென்றார். ஆனால் அவர் திரும்பி வரார். ஏன்? நாம் சாதிக்க வேண்டும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலம் போராடினார். அவர் எடுத்த விட புரட்சித் தலைவர் வந்தில்லை.
அதன் பிறகு தான் அவர் உச்சாணி கும்பல். அவரை யாருமே ஒன்றுமே பண்ண முடியல. எப்பேற்பட்ட கொம்பனும் தண்ணி குடித்தா கலைஞர் எப்படியோ கோவிந்தா போட்டார். பழனி கோயிலில் வைர மாலையை ஏதோ திருட்டாங்கன்னு அதுக்காக அவர் கோவிந்தாலாம் போட்டார். பாத யாத்திரைலாம் போனார். புரட்சித்தலைவர் அதுக்காக கவலையே படல. அதுக்கப்புறம் நான் நினைத்தால் தமிழ்நாட்டை ரணகலம் ஆக்குனார், அதுக்கும் கவலைப்படல. கட்சியில் ஒரே ஒரு இது சொன்னார், கை எங்கே விலங்கு எங்கே, இந்த எம்ஜி ராமச்சந்திரன் என்னை அரசு செய்வாரா கைது செய்வாரான்னு. தலைவர் அமைதியாக இருந்தார். தலைவர் சாணக்கியன் தூக்கி 45 நாள் உள்ளே போட்டார். அதோடு அடங்கிட்டார் அவர். ஆனால் அப்போ அதிமுகவில் நீதியின் குரல்னு ஒன்று பத்திரிகை நடந்தது. அதில் அடியார் ஆசிரியராக இருந்தார். அதை ஜேபிஆர் நடத்தியிருந்தார். கலைஞர் அவளை கிழிகின்னு கிழிச்சாங்க அந்த பத்திரிகையில். ஏன் சொல்கிறேன்னா, அவர்கள் உண்மையாக வாழ்ந்தார்கள், தலைவனுக்காகவே வாழ்ந்தார்கள். இன்றைக்கி அப்படி அல்ல. இன்றைக்கி அரசியலே தெரியாதெல்லாம் நீ பெரிய ஆளாக இருக்கான், மாவட்ட செயலாளர்டா, மாநிலத்தில் இருக்கான், எல்லாம் இருக்கான். ஏன்னா அதிமுக பற்றி தான் நான் சொல்கிறேன். அதில் நான் கிட்டத்தட்ட 48 ஆண்டு காலம் இருந்தவன். நான் வளர்ந்தால் அவர்களுக்கு ஆபத்து என்று நினைத்து என்னை வளர விடாமலே செய்தார்கள். நான் அதுக்காக வருத்தப்படவே இல்லை. அதனால் நமக்குன்னா எனக்கு மாட மாளி கூட கோப்புறமா கொட்ட போது நான் என்ன சம்பாதிக்க போகிறேன் கிடையாது. எனக்கென்னு என் தாய் தந்தையனுடைய புண்ணியத்தில் நான் ஒரு இலாக்காவில் இருந்தேன். அந்த வருவாய் வைத்து என் 2 குழந்தைகளை படிக்க வச்சேன். இன்றைக்கி நான் நிம்மதியாக இருக்கிறேன். 3 வேளை நல்லா சாப்பிட்றேன். எனக்குள்ள உபாதைகள் இருக்குது, ஆனால் எனக்குள்ளே அந்த ஆரோக்கியம் இருக்குது, எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. இன்னும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் நல்லது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுதான் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகத்தை நிறுவியிருக்கிறேன். மக்களாகிய நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களுக்கு நல்லது நடக்கும். நான் தெளிவாக சொல்லணும், யாரும் நீங்கள் கொள்ளையடிக்கணும் வரக்கூடாது. அப்படி வரணுன்னா ஓடி போடுங்க. நாட்டு மக்கள் சொத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த தமிழ்நாடு புண்ணிய பூமியாக வாழ்கின்றது. இங்கே பயிர் வளம் செழித்தோங்க வேண்டும், நீர்வளம் சிறப்பாக ஓட வேண்டும், நீதித்துறை சிறப்பாக இருக்க வேண்டும், காவல்துறை சிறப்பாக இருக்க வேண்டும், தொழில்துறை சிறப்பாக இருக்க வேண்டும். படிக்கின்ற மாணவர்கள் தைரியமாக போய் எந்த கல்வியை உன்னால் சேரலாம், எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதுக்குண்டான பணி அதெல்லாம் நடக்கும். மருத்துவமனை தனியார் மருத்துவமனை போன்று மாற்றப்படும். முடியும். பேரறிஞர் அண்ணா சொன்னது உன்னால் முடியும் தம்பி. இதை தெய்வன் டாக்டர் புரட்சித்தலைவர் சொன்னது உழைப்பவரே உயர்ந்தவரா. இந்த 2 கொள்கையை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்தால் இந்த நாட்டில் கடன் இல்லாமலை நாம் மாற்றிவிடலாம். மக்கள் நிம்மதியாக வாழ வைக்கலாம். முடியும். படித்தவர்கள் தான் செயலாற்ற வேண்டும் என்பதல்ல, நமக்கென்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது, ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இருக்கின்றது. எந்த தொழிலும் முதன்மையாக வர வேண்டும், விளையாட்டுத்துறை முதன்மையாக வர வேண்டும். தமிழ்நாடு எல்லாத்திலும் முதன்மையாக இருக்கணும், ஒன்று கூட குறையாவே இருக்கக்கூடாது. புரட்சி தலைவர் ஆட்சியை போன்று நுகர்பொருள் எந்த அரசும் செயல்படுத்தவில்லை. 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரல கூட்டம் இருக்கும். புரட்சி தலைவர் ராமர் தோட்டத்தில் இருந்தால் இப்போ அரிசியெல்லாம் அறுவடை பண்ணி கொடுத்தாரு. மக்கள் 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 நினைத்து அவர் இந்த மக்களுக்காக திட்டத்தை தீட்டினார். அதுதான் இப்போல்லாம் நடிகர்லாம் வராங்கள, 5 கோடி 10 கோடி 100 கோடி வாங்குறாங்க. அவங்களாம் யாருக்கு என்ன பயன்? அவங்க யாருக்கு அதனால் பயன்? அவங்க ரசிகரோன்னா கொண்டாடலாம், அது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மக்களுக்காக என்ன செய்கிறாங்க அதுதான். கலைஞர் சொல்லுவார், எம்ஜி ராமச்சந்திரன் அவர் ஒரு மலையாளி, அவர் ஒரு சுயநலவாதி, அவர் பேசுகிறதில்ல. ஆனால் அவர் பிறந்தது கண்டி தமிழ் மண்ணில். அவருடைய பிறப்புரிமை கேரளம். ஆனால் அவர் தமிழ் மண்ணுக்காகவே வாழ்ந்தார், தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்தார். அவரை போன்று ஒரு மாபெரும் தலைவர் கிடையாது, அவரை போன்று ஒரு நடிகர் கிடையாது. படம் இப்படி தான் நடிக்க வேண்டும், இந்த மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்று
சிந்தித்து சிந்தித்து செயல்படுத்தி அவர் 128 படங்கள் நடித்தார். இன்னும் பண்பாடு மிக்க படம் தான் அவரது. இப்போல்லாம் வர படமாக அது இருக்கிறவெல்லாம் கெட்டு குட்டிச்சவராகிறான். என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் தவறு செய்கிறான். அவர் படத்தில் ஒரு தவறான சொற்கள் வராது, ஒரு வன்முறை வராது. படத்தில் நல்ல கருத்துக்கள் அமையும். அதனால்தான் இன்றும் புரட்சித் தலைவர் படம் கொடி கட்டி பறக்கின்றது. இதை ஏன் நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்றால், வருங்காலம் மாணவ சமுதாயம் கையில் தான் இந்த நாடு உள்ளது. நீங்கள் மாற்றம் கொள்ள வேண்டும். நீங்கள் மாற்றம் கொண்டால் நிச்சயமாக நல்லதாக நடக்கும். எனக்கு பணம் கொடுற இந்த முறையெல்லாம் பணம் வாங்குங்க, வேண்டவே வேண்டாம்னு சொல்ல. நான் சைதை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற போது என்னுடைய விளம்பரமே வித்தியாசமாக இருக்கும். அரசியல்வாதி அத்தனை பேருமா அவர்களுக்கு கண்ணில் விளக்கண்ணை விட்டு ஆட்டுற மாதிரி நான் பண்ணிட்டு போகிறேன். நான் என்னுடைய வருவாய்க்கு தகுந்த செலவு தான் அதில், வேறு எதுவுமே கிடையாது. நான் ஒன்றும் ஒரு பெரிய பணக்காரன் கிடையாது. நான் ஒரு நெசவாளியின் மகன். என்னால் எதை சாதிக்க முடியும் என்பதை இந்த சைதை பகுதி மக்களுக்கு எடுத்து சொல்வேன். அதை நம்பி அவர்கள் வாக்களித்தால் இந்த சட்டமன்றம் அவர்களுடையது. தவறானவர்களுக்கு வாக்களித்தால் இந்த மந்திரிகுமாரில் சொன்னது தான் எம்என் நம்பியார், இந்த நாட்டு மக்களை நாசமாக போட்டுறணும். அந்த நிலைமைக்கு தான் இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இதிலிருந்து மாறுபட வேண்டும். உங்கள் வாழ்க்கை மாற்றம் கொள்ள வேண்டும். நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் நீதிபதி, நீங்கள் தான் நிதி ஆதார களஞ்சியம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன், BSNL ராஜா.